எதுக்கு கேட்டேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரோமன் கேத்தலிக்ல நீங்க இருந்தப்போ as you told ட்ரெடிஷன்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா தேவன் ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் ட்ரெடிஷன்ஸ் இல்ல, ஒரு வார்த்தை தான் நம்மளுக்கு இல்லைங்களா? பட் அந்த ட்ரெடிஷன்ஸை விட்டு கொடுத்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ட்ரெடிஷன்ஸை விட்டு கொடுத்து நீங்க செயின்ஸை வந்து பிலீவ் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து மேரிய வர்ஷிப் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க டைரக்டா ஆண்டவர்கிட்ட ஜீசஸ் போகாம இந்த மாதிரி நிறைய பேர் மெசஞ்சர்ஸ் மூலியமா இல்ல மெசஞ்சர்ஸ் நினைச்சிட்டு அவங்க மூலியமா போயிருக்குவீங்க. ஸோ மேரி ஃபீஸ்டா இருக்கட்டும் இல்ல குழந்தை இயேசு ஃபீஸ்டா இருக்கட்டும், இந்த மாதிரி இவ்வளவு நீங்க ஃபாலோ எஸ்பெஷலா விக்கிர ஆராதனை, இப்போ ஒரு ஸ்டாச்சு அதுதான் ஜீசஸ் சொல்லி நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லைங்களா? அது விட்டு இல்ல ஸ்டாச்சுவே இல்ல அது விக்கிர ஆராதனையே ஒரு பாவம் நீங்க அது கேக்குறப்ப அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சிருச்சுங்களா ஈஸியா? இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நான் சொன்ன மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு விஷயமா கடவுள் வந்து எனக்கு உணர்த்தினாரு, வசனத்தின் மூலியமா உணர்த்தினாரு. நான் பைபிள் படிக்கும் போது நான் என்ன பண்ணேன்னாக்கா, பைபிளை வந்து ஒரு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இது வந்து ஹோலி புக்காக பார்ப்போம், வெறும் ஒரு இடத்துல நம்ம வச்சிருவோம். ரோமன் கேத்தலிக்காக இருக்கும்போது அது வந்து நம்ம தொடக்கூடாது, ஏன்னா அது வந்து வெறும் ப்ரீஸ்ட் அவங்க இங்கே தான் தொடணும், அவங்க வந்து யாராவது ஏதாவது சொல்லும் போது தான் அதை அவங்க எடுப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் எப்போ நான் கடவுளை ஏற்றுக்குன்னு எப்போ கடவுளை என்னோட இந்த வார்த்தை மூலமா பேச ஆரம்பித்தாரோ, நான் அதை படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எனக்குள்ள அந்த உணர்வு கொண்டு வந்துச்சு. இப்போ வந்து பைபிளில் கிளியராக சொல்லுது, மேரி வந்து இஸ் ஹானர்ட் பை காட். ஆனால் எங்கேயுமே வந்து பைபிளில் நீ மேரி வர்ஷிப் பண்ணுன்றதே இல்லை என்டையர் பைபிளில். ஸோ இந்த சில விஷயங்களை நான் பார்க்கும்போதே எனக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் உணர்த்தப்பட்டேன். இதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இதில் இல்லை, இதை ஏன் பண்ணுறோன்றது ஒரு சில இதில் நான் வந்து யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதே மாதிரி வேற ஒரு ரிலீஜன்ஸ் கூட கம்பேர் பண்ண ஆரம்பித்தேன் வசனத்தை. நம்ம பைபிளை இப்போ அவங்கெல்லாம் வந்து இப்படி சொல்கிறாங்க, இதை பண்ணால் நடக்கும்ன்றாங்க, ஆனால் பைபிள் இப்படி இல்லை. இப்போ பைபிளில் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஒன்லி வே ஃபார் த சால்வேஷன். ஆனால் வேற இதில் வந்து தேர் ஆர் so many versions. நீ வந்து புண்ணியம் பண்ணாக்கா நீ பரலோகத்துக்கு போகலாம், இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ரிலீஜன் அந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாமே வந்து ஒன்றா கடவுள் வந்து எனக்கு காமிச்சார். ஸோ அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸை வந்து காமிச்சார். இப்போ நான் வந்து ஒரு ரோமன் கேத்தலிக்காக இருக்கும்போது மேரிக்கிட்ட போயிட்டு இருந்தேன், அவங்களுக்காக அங்கே போய் வர்ஷிப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் பைபிள் படிக்கும்போது அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இவ்வளோ வருஷம் அது எப்படி நம்ம வந்து இதெல்லாம் தெரியாமல் இருந்தோன்ற அளவுக்கு. ஸோ அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த விஷயங்களெல்லாம் விட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி விக்கிர ஆராதனை, ஏன்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸில் வந்து கிளியராக போட்டு, அதே மாதிரி நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ரோமன்ஸில் கூட வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் கடவுள் சொல்கிறாரு, நீ வந்து நம்ம எந்த ஒரு மனுஷனையோ விக்கிரகத்தையோ இல்லை அனிமல்ஸோ எதுவுமே நம்ம ஐடல் பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாதுனாலும். ஸோ இவ்வளோ பைபிள் ஃபுல்லாக இதை போட்டிருக்கு, ரெவலேஷன்லேயும் அதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் போட்டிருந்தோம், நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வந்து எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒன்றா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் குடும்பமும் மொத்தமாக நாங்கள் வந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். கடவுள் வந்து இவ்வளோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒன்றா கொண்டு வந்தோம். ஸோ இட் வாஸ் அ சேலஞ்ச். ஏன்னா மிச்சம் எல்லாருமே வந்து சுற்றி நாங்கள் ரோமன் கேத்தலிக்ஸ் தான். இப்போ வரைக்குமே நாங்கள் வெளியே வந்ததுனாலே நிறைய பேர் இல்லை ஃபேமிலியில். ஸோ ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஏதாவது இருக்கட்டும், ஸோ அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து அல்லேலூயா கூட்டம் ஏன்னா நாங்கள் அதை சொல்லிட்டு இருந்தோம் முதல்லலாம். இப்போ எங்கேயே அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் we know the truth now. ஏன்னா தேவன் இதுதான் உண்மை, இதை தான் சத்தியம் காண்பிச்சார். ஸோ நான் சொன்ன மாதிரி என் வாழ்க்கையை எப்போ நான் ஒப்புக்கணும், இனி பின் திரும்பி பார்க்க மாட்டேன் நான் ஒப்பு கொடுத்ததுனால இது வரைக்குமோ அந்த எந்த ஒரு விஷயத்தையும் நான் பின் திரும்பி பார்க்கல. தேவன் அழகாக நடத்திட்டு வராரு. ஸோ சேலஞ்சிங்காக இருந்தாலும் கடவுள் எல்லாத்துலேருந்தும் பிரித்து எங்களை கொண்டு வந்தார். ஒவ்வொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மிராக்கிள்ஸ், ஒவ்வொரு விஷயமும் வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லை, என்னோடய ஒய்ஃப் நான் மேரேஜ் பற்றி சொன்னப்போ ஷீ வாஸ் அ கம்ப்ளீட் ஹிந்து பேக்ரவுண்ட்லேருந்து அவங்க வந்தவங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட், தமிழ்நாட்டில் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பூஜாரியாக இருந்தவங்க. ஸோ அவங்க வாழ்க்கையில் எப்படி கடவுள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அங்கேருந்து பிரித்து
சபைக்கு கொண்டு வந்து அவங்க டேடியெல்லாம் வந்து ஆர்மியில் இருந்தவர். பட் தேவர் ஆல் டிவோட்டட் ஹிந்துஸ். அந்த மாதிரி கடினமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டுச்சு. நான் அது மட்டும் இல்லை, சபையில் நிறைய பேரோட வாழ்க்கையை நான் பார்த்தேன். எப்படி தேவன் வந்து ஒவ்வொருத்தங்களையும் கொண்டு வராரு, அவங்க வாழ்க்கை மாறுது. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த ஃபிட்னஸும் தேவை இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இட் ஜஸ்ட் மேட் மீ ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட் அண்ட் இன் வேர்ல்ட். அண்ட் அந்த விஷயங்கள் எனக்குள்ளே வந்ததுனால இந்த தேவையில்லாத இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் வெளியே போயிடுச்சு. ஸோ எப்போ நம்ம கடவுளை உண்மையாக ஏற்றுக்கிறோமோ கண்டிப்பாக கடவுள் வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில் எடுத்துருவார். அதை நான் உணர்ந்தேன். ஸோ இது வரைக்கும் நான் நடத்தி வந்தார். இப்படி தான் இனி நம்ம திரும்பி பார்க்காத அளவுக்கு. ஸோ நீங்கள் வந்து மேரேஜ் ஆகுறப்போ யூ வேர் ஆல்ரெடி அ born again கிறிஸ்டன் இல்லைங்களா? கரெக்ட். பட் யுவர் ஒய்ஃப் வாஸ் அ ஹிந்து. நோ. ஓகே. அவங்களும் வந்து அதுக்கு முன்னாடியே தான். ஓகே ஓகே ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா எங்களுக்கே தெரியாது. நான் சொன்ன மாதிரி 15th of Jan 2011 தான் பேப்டிசம் எடுத்தேன். ஸோ அது வந்து சர்ச்சில் எப்படின்னா இப்போ குரூப்பாக எடுப்பாங்க, ஒரு 7 பேர் 8 பேர். நானும் என்னோட ஒய்ஃபும் 2 பேரும் அப்போ தெரியாமலே ஒரே டைமில் தான் நாங்கள் பேப்டிசம் எடுத்தோம். ஓகே. அவங்களும் அப்போ தான் வந்து தேவனை ஏற்றுக்குன்னு சபையில் வந்து அவங்களும் ஒரு புது விசுவாசியாக வந்தாங்க. நானும் வந்து ஒரு நியூ பிலீவராக வந்து. ஸோ அப்போ யார் என்னென்னலாம் தெரியாது. நாங்கள் பேப்டிசம் எடுத்ததும் ஒன்றா தான், ஒரே டைமில் ஒரே தொட்டியில். கடவுளை அங்கேருந்தே ஒரு கனெக்ஷனை உண்டாக்கி அதுக்கப்புறம் அவங்களே ஒய்ஃபாக வந்து இது வரைக்கும் தேவன் எல்லாவற்றிலும் நன்மையாக நடத்தி வந்தார். ஸோ அதான் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு மிராக்கிள். நம்ம அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அது தெரியும் சொல்கிறத விட. ஸோ லைஃப்பில் இதை இத்தனையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ அது மட்டும் இல்லை, சபையிலையும் வந்து ஒரு நல்ல இப்போலாம் வந்து எல்லா வேலையும் பண்ணுவோம். சபையில் போய் சபை திறக்கிறதுலேருந்து மூடிட்டு லாஸ்ட்டில் போகிற வரைக்கும் நம்ம ஃபுல்லாக எல்லாமே பார்த்துப்போம். ஒரு ஃபங்க்ஷன் இதுனாலும் ஒரு சர்வெண்ட் ஆஃப் காட்க்கு நம்ம என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும் அது எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கடவுள் வந்து என் லைஃப்பை மாற்றிட்டார். கடவுளே வேணான்னு சுற்றிட்டு இருந்தேன்னா தேவன் வந்து ஒரு முழுசாக சபைக்குள்ளே வந்து சபையோடு இணைஞ்சு அவரோட வசனத்தோடு இணைஞ்சு அங்கேயே வந்து நான் ஒரு யூத் மெம்பருடைய ஒரு டீமில் சேர்ந்து எல்லாமே ஒரு எல்லா விஷயமும் நாங்கள் பண்ணுவோம். ப்ரேயர்ஸ்லேருந்து இப்போது எங்கேயாவது ப்ரேயர் கொடுத்தாக்கா நம்ம குரூப்பாக போய் ப்ரேயர் பண்ணுறதுலேருந்து அந்த மாதிரி ஒரு அளவுக்கு கடவுள் வந்து லைக் எவ்ரி 4th Sunday மெசேஜ் கொடுப்போம். ஸோ அந்த அளவுக்கு கடவுள் வந்து அந்த இடத்துல உயர்த்தி நாங்கள் வச்சுருந்தாரு. ஸோ ஸ்டார்டிங்கில். ஓகே. ஸோ when did your ministry start? எப்போ நீங்கள் வந்து ஊழியத்தை தொடங்குனீங்க? இதை ஊழியத்தை பற்றி எப்போ தெரிஞ்சுக்கினீங்க? உங்களுக்கு இதுதான் ஊழியம்னு ஆண்டவர் உங்ககிட்ட எப்போ பேசினாரு? அண்ட் ஹவு டிட் யூ ஸ்டார்ட் யுவர் மினிஸ்ட்ரி? ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி சபையில் சேர்ந்த அப்போ வந்து ஊழியத்தை பற்றி அதை பற்றியெல்லாம் எனக்கு அவ்வளோ ஐடியா இருக்குல்ல, எதுவும் தெரியல. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்போம். ஊழியக்கார எங்கே சொல்லுவாங்க அங்கே போயிட்டுருப்போம், எல்லாமே பண்ணிகிட்ருப்போம். வசனத்தை கேட்டுட்டு உட்காந்துட்ருப்போம். கொஞ்ச நாளாக லைக் ஒரு ஃபியூ இயர்ஸ் போச்சு. அந்த மாதிரி சர்ச்சில் நாங்கள் வந்து டெடிக்கேட்டடாக இருந்தோம். எல்லாத்துக்கும் எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம். ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். எங்களோட ஊழியக்கார் வந்து ஹி வாஸ் அ ப்ராஃபெட். ஓகே. ஒரு தீர்க்கதரிசி அப்படின்ட்டு அவர் வந்து இயர்லி வந்து ப்ராஃபஸி எல்லாம் பண்ணுவார். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை போகும்போதும் தீர்க்க தரிசனம் சொல்லி ஃபேமிலிக்கு எல்லாம் நடத்திட்டு இருப்பாரு. ஸோ நம்ம அப்போ வந்து அதெல்லாம் முழுசாக, ஏன்னா ஒரு புது வெளிவராக நம்ம வந்ததுனால எல்லாத்தையும் முழுசாக ஏற்றுட்டு, ஸோ இதுதான் கிறிஸ்டியானிட்டி, இதுதான் ஒரு வாழ்க்கை, இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்படி தான் நம்ம வாழணும், இதுதான் ஒரு கிறிஸ்டியன் லைஃப்னு நினச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸ்டார்டிங் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ நான் கடவுளுக்குள்ளே வளர ஆரம்பிச்சனோ, வசனத்தை இன்னும் டீப்பாக படிக்க ஆரம்பிச்சனோ, அப்போ வந்து அங்கேயும் ஒரு சில விஷயங்களை நான் வந்து கடவுள் உணர்த்தினார். பல விஷயங்கள் வந்து சேலஞ்சிங்காக எப்படி வந்து அந்த சபையில் ஒரு ஊழியக்கார் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்த ஊழியக்கார்
போக 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 he became a god in the church. அதாவது ஒரு இப்போ நான் வந்து இங்கேருந்து வெளியே போனேன்னா கூட நான் ஊழியக்காரர்கிட்ட சொல்லி பர்மிஷன் கேட்டு தான் போகணும். நான் வெளியே போட்டா, நான் ஆஃபீஸ் போட்டா, இல்லை நான் எங்கேயாவது போட்டா, இல்லை ஏதாவது பண்ணணுமா, அது பண்ணணும்னா கூட ஐ ஹேவ் டு சீக் பர்மிஷன். அந்த அளவுக்கு இல்லைனாக்கா அது என்ன ஆச்சுனாக்கா போக போக ஒரு மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுனாங்கிறது அதை தாண்டி நம்ம போயிட்டா கடவுள் வந்து நம்மளுக்கு தந்திச்சிடுவார் அந்த மாதிரி. ஸோ ஏன்னா தீர்க்க தரிசனம் ஒரு ஊழியக்காரோட வார்த்தை அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் மூலியமாக தான் கடவுள் பேசுகிறாரு. ஸோ என்கிட்ட வேதத்தோடு பேசிகிட்டு இருந்தால் கூட அதை நான் பெருசாக பார்க்கல. ஊழியக்காரோட வாயிலேருந்து அந்த தீர்க்க தரிசனம் தான் அதுதான் வார்த்தை, அதுதான் கடவுள் பேசுது. என்கிட்ட சொன்ன விஷயத்தை விட அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி. ஸோ அவர் என்ன சொன்னாலும் நம்ம பண்ணணும், அவர் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டா பண்ணவே மாட்டோம் அந்த மாதிரி. அதுக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து போர்க்கெல்லாம் சாப்பிடுவோம் இங்கே ரோமன் கேத்தலிக்கில் இருக்கும்போது. ஸோ அப்போ அங்கே போனதுக்கப்புறம் அவர் வந்து இல்லை இதெல்லாம் தப்புன்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதே மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இப்போ அவர் வந்து சொல்லுவார் நீங்கள் வந்து. ஸோ நிறைய விஷயம் என்னன்னாக்கா இதை நீ பண்ணணும், இது பண்ணக்கூடாது. எப்படின்னா இப்போ வந்து ப்ரேயர் தான் நீ இப்படி தான் பண்ணணும், இதுதான் அனாயிண்டிங், இப்படி தான் இருக்கணும். இப்போ நீ வந்து வெளியில் போகிற நீ இன்னொரு ஊழியக்காரர்கிட்ட போகக்கூடாது, இல்லை உங்கள் வீட்டில் வேறு எந்த ஒரு பாட்டோ இல்லை வேறு எந்த ஊழியக்காரோட இதில் போகக்கூடாது. ஏன்னா நீ அப்படி போயிட்டீங்கனாக்கா உன்னோட அனாயிண்டிங்கை நீ எழுதுருவேன், தெய்வம் கொடுத்துருக்காங்க அனாயிண்டிங்கை வந்து எழுதுருவேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் வெளியே போனேன்னா நான் ஒருத்தர்கிட்ட கை கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த கையை நீ கொடுத்துட்டீங்கன்னா இப்போ இதில் இருக்கிற உன்னோட அனாயிண்டிங் கை கொடுக்கும்போது அது அங்கே போயிடும். அதனால் நீ அது கூட பண்ணக்கூடாது. ஸோ வர வர இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நான் ஊழியத்தை அதாவது அந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே நான் இன்னும் இன்வால்வ் ஆக ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீ இதை பண்ணக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு ஆஃபீஸ் வந்து சண்டேஸில் கூட வைக்குவாங்க. ஸோ அப்போ வந்து சண்டே நான் ஆஃபீஸ் போனதுனால கடவுள் வந்து தண்டிச்சிடுவார், ஏன்னா சாபத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ அது வந்து என்னாச்சுன்னா லீகல் ஒரு இந்த லா படி வந்து ரொம்ப சில விஷயங்களை வந்து நான் உணர ஆரம்பித்தேன். அவர் அதை இது பண்ணுவார், நீ சாபத் பண்ணோம், இதை பண்ணோம். நாங்கள் வந்து 40 நாளைக்கு வந்து ஃபாஸ்டிங், அதாவது எந்த மாதிரி ஃபாஸ்டிங்னா எப்படி ஜீசஸ் வந்து அன்லிமிட் பிரெட் அப்படின்னு சொல்லுவாங்க, புளிப்பு இல்லாத அப்பம் அதை மட்டும் நம்ம சாப்பிடணும், அந்த மாதிரியான ஃபாஸ்டிங்கு இந்த ஓல்ட் டெஸ்டிமெண்ட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ என்னன்னாக்கா நியூ இயர் டைமுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோன்னா கம்யூனியன் கொடுப்பாங்க. அந்த கம்யூனியன் எடுத்துகிட்டு போய் வாசலில், இப்போ எப்படி அந்த பாஸ் ஓவர் பண்ணிட்டு இருந்தாங்க, வாசலில் போய் இது போடணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போது நான் வந்து அந்த டைமில் தான் வந்து நான் ஆஃபீஸில் கிறிஸ்டி பாஸ்டரை மீட் பண்ணி நானும் கிறிஸ்டியும் வந்து அப்போது பல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே கிறிஸ்டி வந்து எவ்ரி தேர்ஸ்டேஸ் ப்ரேயர் நடத்துவார். ஸோ நானும் அதில் போய் நம்ம இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போ அந்த ப்ரேயருக்கு அப்புறமா டைம் இருக்கும்போது நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ கிறிஸ்டி வந்து சில விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பார், இது பைபிளில் இல்லை அப்படின்ட்டு. நான் அப்போ வந்து இல்லைன்னு நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் கிறிஸ்டி கூட. இல்லை ஊழியக்கார் சொல்லியிருக்கிற இதுதான் கரெக்டு இதுதான். ஆனால் நம்ம கான்வர்சேஷனில் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்துச்சு. ஸோ எப்போ வந்து நான் அவரோட பேச ஆரம்பிச்சேனோ அதே மாதிரி மற்ற ஊழியக்காரனுடைய மெசேஜஸ் கேட்கும் போதும் அந்த டிஃப்ரென்ஸ் என்னால் நான் உணரப்பட்டேன். அந்த நேரத்தில் தான் வந்து பைபிளை நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிக்கும்போது தேவன் உணர்த்தினார், நீ வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்துட்டேன், ஒரு ட்ரெடிஷன்லேருந்து கொண்டு வந்துட்டேன், ஆனால் நீ என்ன பண்ணிகிட்ருக்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு ட்ரெடிஷன் பக்கம் போயிட்டுருக்க. ஸோ நான் உன்னை பிரித்து கொண்டு வந்தது என்னோடய வேலையை செய்கிறதுக்காக, நீ மறுபடியும் இன்னொரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லி அப்போது உணர்த்தப்பட்டு ஸ்டில் பிலீவ் இந்த கோவிட் டைமில் தான் சர்ச்சஸ் எல்லாம் மூடிட்டாங்க. அப்போது நம்ம வந்து எங்கேயுமே போகிறதுக்கு இல்லை. ஸோ அந்த டைமில் வந்து வீட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது கடவுள் வந்து ஸ்ட்ராங்காக உணர்த்தினார்,
இந்த மாதிரி நீ இருக்கிற இடத்த விட்டு இப்போ நீ வெளியே வரணும், நான் உன்னோட ஒரு மினிஸ்ட்ரி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், உன்னோட ஊழியத்தை நீ இது பண்ணும் அப்படின்னு சொல்லி என்ன ஆஃபீஸில் நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ நிறைய வந்து ஜனங்கள் வந்து சர்ச் கொண்டு போயிருக்கேன். நிறைய பேர் என்ன ஆனாங்க, அந்த சர்ச் கொண்டு போய் இந்த ட்ரெடிஷன்ஸு அவங்களோட அந்த அந்த சர்ச்சோடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க பயந்துட்டு மறுபடியும் திரும்பி போயிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப அதுவும் ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டு வர்றது கடவுள்கிட்ட ரொம்ப கஷ்டம். ஆனால் வந்தவங்களை வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷனை கொண்டு இல்லை நீ இது பண்ணோம் அதை பண்ணோன்னு சொல்லி ரூல்ஸு இந்த அதெல்லாம் கொண்டு வந்து எத்தனையோ பேர் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. ஸோ அதனால் அதுவும் எங்களை ரொம்ப பாதிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த டைமில் தான் வந்து நாங்கள் சரி அந்த இடத்த விட்டே நாங்கள் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி கோவிடுக்கு அப்புறமா அந்த இடத்த விட்டு வந்தோம். ஸோ கடவுள் வந்து கிறிஸ்டி கூட பேசும்போதோ இல்லை வேறு ஊழியக்காரங்களோட பேசும்போது ஸோ காட் ஷோட் மீ த டிஃப்ரென்ஸ். ஏன்னா கிறிஸ்டியானிட்டி நான் வந்தப்போ ஐ தாட் திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது, ஒரு ஆவிக்குரிய விஷயன்றது வந்து அவ்வளோ சாதாரணமானது இல்லை. பிசாசு ஆவிக்குரிய சபையிலையும் வந்து எவ்வளோ பயங்கரமான விஷயங்களை செய்வான் அப்படின்றத வந்து அப்போ தான் நான் உணர்ந்து நாங்கள் வந்து நானும் கிறிஸ்டியும் நிறைய ப்ரேயர்லாம் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் தான் கடவுள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து என்னை கொண்டு வந்து இப்போது நார்மலாக ஒரு சகோதரனோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவரோட மினிஸ்ட்ரியில் போவேன். ஸோ அந்த மாதிரி முதலாகி மினிஸ்ட்ரி பண்ணிட்டுருக்கேன். ஸோ அங்கேருந்து கடவுள் பிரித்து கொண்டு வந்தார். ஏன்னா பைபிளில் வந்து தேவன் சொன்ன வார்த்தை வந்து அன்பால் தான் வந்து அப்போது ஜனங்களை ஜெயிக்க முடியும். ஒரு லா வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நேற்று கூட கிறிஸ்டி அவரோட மெசேஜில் சொல்லிட்டு இருந்தார், எப்படி மோசஸ் வந்து லானால் தடுக்கப்பட்டாலும் கடவுளோட கிருபை ஜீசஸ் கிரைஸ்டோட கிரேஸ் வந்து அவரை கொண்டு வந்து அந்த இடத்துல நிற்க வச்சு ப்ராமிஸ் லேண்டில். ஸோ அதுதான் அந்த அந்த விஷயத்த கடவுள் உணர்த்தினார் ஆவியானவர். ஸோ அவர் கீழ்ப்படிஞ்சு இது வரைக்கும் நம்ம நடந்துட்டுருக்கோம். ஆமென். ஸோ பிரதர் உங்களுக்கு ஓன் சர்ச் இருக்குங்களா? டு யூ ரன் அ சர்ச் ஆர்? இல்லை இல்லை ஓன் சர்ச் இல்லை. இப்போதுக்கு வந்து நான் போயிட்டு இருக்கிறது வந்து பெத்தலேஜ் சர்ச். ஓகே ஓகே. நேபாள் சண்டேஸ் வி அட்டெண்ட் தேர் அஸ் அ ரெகுலர் மெம்பர். அது விட்டு நார்மலாக வந்து கிறிஸ்டி கூட இங்கே நம்ம வர்றது. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார் ஸ்ரீகுமார், அவரோட மாஸ்டர். ஸோ அவரோட அவர் மினிஸ்ட்ரியில் அவர் போகும்போது சப்போர்ட். ஓகே. ஒரு மாஸ்டராக ஒரு இதுவாக இல்லை, பட் சப்போர்ட்டாக போய் அவங்களோட அதான் பைபிளே எப்படி சொல்லுது, சீசர்கள் போனப்போ 2 பேராக கடவுள் பிரித்து அனுப்பிச்சார். ஸோ அவங்க போய் பெரிய விஷயங்களை செஞ்சாங்க. பவுல், தீமோத்தி எல்லாருமே வந்து இணைஞ்சு தான் ஊழியம் செஞ்சாங்க. ஸோ அந்த மாதிரி தேவன் எங்களை இணைச்சிருக்கிறாரு ஒரு ஊழியத்தில். அப்படி இணைஞ்சு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. ஆமாம். ஸோ பிரதர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஸில் வென் யூ வேர் இன் ஓல்ட் சர்ச் இல்லைங்களா, உங்களோட நீங்கள் யாரை பார்த்து வளர்ந்தீங்களோ உங்களோட பிலீஃபில் கூட அவரே வந்து இப்போது பைபிளுக்கு அகெயின்ஸ்டாக சொந்தமாக ஒரு ரூல்ஸ் போட்டு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்றப்போ வாட் யூ திங்க் அபவுட் தட்? அந்த மாதிரி பாஸ்டர்ஸ் இப்போ கூட இருக்கிறாங்க இல்லைங்களா, ப்ரெசன்ட் டேஸில் கூட அந்த மாதிரி நிறைய சபை இருக்குது, நிறைய பாஸ்டர்ஸ் இருக்குது. நம்ம நிறைய பார்க்குறோம் இல்லைங்க, ஜெஹோவா விட்னஸாக இருக்கட்டும், இல்லை இந்த யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா மார்மன்ஸ்ன்னு இருக்குவாங்க. ஸோ நீங்கள் சொன்ன அதே தான் இங்கே அந்த மார்மன்ஸுக்கு தான் இன்டர் கனெக்ட் ஆகுதுங்க இல்லைங்களா. அவங்க வந்து பாஸ்டரே ஒரு கடவுளாக மாறி அவர் சொல்கிறது தான் பண்ணணுன்ற மாதிரி. ஸோ வாட் யூ திங்க், அது என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க வித் டுடேஸ் ஜென்ரேஷன்? சரி, அதான் அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்ட் இருக்குது ஜனங்களோட. ஏன்னா இப்போது ஒரு ஊழியக்காரர் நீங்கள் எப்போ வந்து கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து இஸ்ரேல் இதை நான் கம்பேர் பண்ணேன்னா இஸ்ரேலும் மோசஸ் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா தேவன் வந்து மவுண்ட் சீனாயில இறங்கி வந்தார் எல்லா ஜனங்களோட பேசணும் அப்படின்ட்டு. ஆனால் ஜனங்க என்ன பண்ணாங்க, இல்லை இல்லை நீங்கள் எங்கள் கூட பேசாதீங்க, நீங்கள் மோசஸுக்கு சொல்லுங்கள், மோசஸ் எங்களுக்கு சொல்லுவார், நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ
தேவன் வந்து எல்லாரோடும் பேச தான் ஆசைப்படுறாரு. தேவன் வந்து ஒவ்வொருத்தரோட பர்சனலாக இஸ் அ சேவியர், இஸ் அ பர்சனல் சேவியர். என் வாழ்க்கையுடைய ரட்சகர் அவர் தான். ஸோ அவர் பர்சனலாக என்னோட இடைப்படணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு மினிஸ்ட்ரியில் ஊழியக்காரங்க வந்து அந்த பொசிஷனை எடுத்துக்கும் போது, இல்லை நான் மட்டும்தான் கடவுள் என்கிட்ட பேசுவார், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னும் போது, இப்போது அந்த காலத்தில் எப்படி இஸ்ரேல் ஜனங்க வெறும் மோசையை நம்பி வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ, இப்போது நிறைய ஃபேமிலிஸ் நான் பார்க்குறேன், அவங்க வந்து வெறும் ஊழியக்காரன் நம்பி. இப்போ ஊழியக்காரன் வந்து ஒரு விஷயம் இது இப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அது கடவுள் சொன்ன விஷயம்ன்ற மாதிரி வந்து அவங்க அந்த லைஃப்பில் அந்த விஷயத்த பண்ணுறதே இல்லை. இப்போது எங்கள் வாழ்க்கையிலே கூட வந்து எத்தனையோ விஷயம் டைட்ஸாக இருக்கட்டும், அது வந்து ஒரு ஒரு பயங்கரமான விஷயம். ஏன்னா சொல்லுவார், டைட்ஸ் கொடுக்கலன்னா உங்களுக்கு சாபம் வரும், ஃபைனான்ஸ்லேருந்து இதுலேருந்து கடவுள் வந்து தண்டிப்பார். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் வந்து நாங்கள் மூழ்கி போயிருந்தோம். அதே மாதிரி சபைக்கு நீ கொடுத்தே ஆகணும், நாங்கள் வந்து லோனெல்லாம் கூட எடுத்து கொடுத்துருக்கோம் சபைக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த பயத்தை கொண்டு வர்றது பிசாசு. ஸோ ஊழியக்கார் மூலியமாக நிறைய சபைகளில் இந்த மாதிரி தான் பிசாசு ஜனங்களை கட்டி வச்சுருக்கான். தேவன் அவங்க வாழ்க்கையில் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அதை அவங்க பண்ண முடியாமல் இந்த ஊழியக்காரருக்காகவும் அந்த சபை அவங்களோட விஷன் என்னவோ அந்த விஷனை நிறைவேற்றுறதுக்காக மட்டும்தான் இவங்க வந்து பிலீவர்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது வந்து நான் ரொம்ப உணர்ந்து எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருக்குதுன்னு தெரியும். ஏன்னா அத்தனை வருஷம் ஆல்மோஸ்ட் 10 years ஐ லாஸ்ட் எவ்ரிதிங். ஏன்னா தேவன் என் வாழ்க்கையில் எவ்வளோ திட்டம் வச்சுருப்பார். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து அவரோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இப்போது சபையில் வந்து அவர் லைஃப் நல்லாயிருக்கும். அவருக்கு வந்து அவரோட ட்ரீம் எப்படின்னாக்கா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கார் மாற்றுவார். அதுவும் எல்லாம் நார்மல் கார்ஸ் கிடையாது, இம்போர்ட்டட் கார்ஸ். ரீசெண்டாக கூட பாஷ் வச்சுருக்காரு. அவரோட நெக்ஸ்ட் டைம் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் போனாங்க. ஆனால் சபை வந்து சின்ன சபை தான், இருக்கிற ஜனங்களும் வந்து அவங்களோட பிரயாசத்தில் எடுத்துகிட்டு வந்து தான் கொடுக்குறாங்க எல்லாத்தையும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே உடஞ்சி தான் நாங்கள் வந்து வெளியே வந்தோம். இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஏன்னா எப்போ நம்ம வந்து ஊழியக்கார கடவுளாக பார்க்குறோமோ அப்போது வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மாறிடுது. ஏன்னா அகெயின் வி டூ ஐடல் வர்ஷிப்ன்ற மாதிரி. இப்போது ஒரு ஜீசஸுடைய உருவத்தையோ இல்லை ஒரு மேரியுடைய உருவத்தையோ வணங்கிட்டு இருந்தேன். இப்போ அதை விட்டுட்டு வந்து ஒருத்தர் உயிரோடு இருக்கிற ஒரு உருவத்தை நான் வணங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஐடல் வர்ஷிப்லேருந்து இன்னொரு ஐடல் வர்ஷிப் போயிட்ட மாதிரி. ஸோ இதை வந்து கடவுள் உணர்த்தினார். ஏன்னா நிறைய இப்போ வந்து ஜனங்க அப்படி தான் இருக்கணும், பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ், பாஸ்டர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட விஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக. இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மினிஸ்டர்ஸும் இந்த கார்பரேட்டில் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏதாவது நான் கார்பரேட் கம்பெனியில் வேலை பண்ணுறேன். இப்போ என்னோடய கார்பரேட் கம்பெனியில் நான் வேலை பண்ணி எனக்கு வந்து மாதங்களோட சம்பளம் வருது பண்ணுற வேலைக்கு. ஆனால் எனக்காக எதுவுமே அங்கே இல்லை. நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது அவங்களுக்காக, அந்த கம்பெனி வளர்கிறதுக்காக, அவங்களோட ப்ராஃபிட்ஸ்க்காக, அவங்களோட வளர்ச்சிக்காக. அவங்க நல்லா பெரிய இதில் போயிட்டுருப்பாங்க, நல்ல லைஃப், நல்ல ஒரு இது. ஆனால் நான் இங்கே வந்து இந்த சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ சர்ச்சையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, இப்போ ஊழியக்காரர் வந்து ஃப்ளைட்லேயும் இதுலேயும் பறந்துட்டு இருப்பார். ஆனால் அங்கே இருக்கிற விசுவாசி பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையில தான் இருப்பாங்க. ஸோ பிசாசு வந்து இந்த மாதிரி பயங்கரமான விஷயங்களை கொண்டு ஜனங்களை, விசுவாசிகளை கட்டி வச்சு முன்னேற விடாமல். ஏன்னா பைபிளில் வந்து ஜீசஸ் நம்மளுக்கு கமாண்ட் பண்ணதே வந்து நீ உலகம் எங்கும் சென்று நீ வந்து வசனத்தை போதிச்சு ஜனங்களை சீசரமாக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற நிறைய எல்லாருமே இல்லை, ஏன்னா உண்மையான ஊழியக்காரங்க எல்லா இடத்துலையும் தேவன் வச்சுருக்காரு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வெறும் பிலீவரோடவே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவங்கள டிசைபிளாக மாற விடுறதில்ல. நீங்கள் வாங்க, நீங்கள் கடவுளை பிலீவ் பண்ணுறீங்களா, சரி நீங்கள் இங்கே உட்காருங்க, பிலீவ் பண்ணிகிட்டே இருங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. அந்த கமாண்டே வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நான் வெளியே வந்து இப்போவும் நான் கிறிஸ்டி நம்மளோட ப்ரேயரெல்லாம் வந்து அதுதான், நம்ம வந்து சீசர்களை எடுக்கணும். எப்படி அந்த காலத்தில் டிசைபிள்ஸ்
சீசர்களை எழுப்புனாங்களோ, சபைகளை எழுப்புனாங்களோ, அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் நம்ம வந்து சீசர்களை எழுப்பணும். அவங்க வந்து போய் ஊழியங்கள் செய்யணும். அதுதான் வந்து அந்த காலத்தில் மிஷினரிஸும் அதை தான் பண்ணாங்க. எல்லாத்தையுமே விட்டுட்டு ஊழியத்தை செய்ய வந்தாங்க. அப்படி தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. எவ்வளோ மிஷினரிஸ் வந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, யாருக்கு வெளியே அங்கே வேலை கிடைக்கலையோ அவங்க ஊழியக்காராகி அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கார்பரேட் மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் ரொம்ப ஓகே. ஸோ பிரதர், நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கை டச் பண்ணீங்க, டைத், அதாவது தசம பாகம். ரொம்ப ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் அது. இப்போ வந்து அதே அந்த தசம பாகமை வச்சு அநேக நான் பிலீவர்ஸ் வந்து பிலீவர்ஸ் அதை வச்சு தான் மாக் பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ வாட் யூ திங்க் அபவுட் த தசம பாகம்னா இப்போ வந்து சர்ச்சில் தான் செலுத்தணுமா? ஏன்னா பிலீவர்ஸ்க்கே நிறைய பேர் இது ஐடியாவே இல்லை. தசம பாகம்னா ஒரு பயத்தோட அது ஒரு லாவாக தான் ஃபாலோ பண்ணுறாங்க. தசம பாகம் நம்ம வந்து 10ல் ஒரு பங்கு சபையில் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் வாட் டு யூ திங்க் அபவுட் தட்? அது சர்ச்சில் தான் செலுத்தணுமா, இல்லை தசம பாகத்தை விட முக்கியமாக முதல்ல என்ன கொடுக்கணும் ஆண்டர்? வாட் இஸ் காட் சீக்? ஸோ நான் சொன்ன மாதிரி தசம பாகம் வந்து அப்போது நான் சபையில் இருக்கும்போது 1/10. ஸோ இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணுன்றது தான் சர்ச்சோட விருப்பம் இருந்துச்சு. நானும் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எப்போது வேதத்தை நான் படித்தனோ, எப்போது வந்து அந்த டிஃப்ரென்ஸை நான் பார்த்தேன். இப்போது பழைய ஏற்பாடு இருக்குது, புதிய ஏற்பாடு இருக்குது. பழைய ஏற்பாட்டில் வந்து டெம்பிள், அதுக்கு ப்ரீஸ்ட் இருந்தாங்க. ஸோ இந்த டெம்பிளுக்கு வந்து இந்த தசம பாகத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க ப்ரீஸ்டுக்காக. அது வந்து ப்ரீஸ்டுக்கு போய் சேரும், அதே மாதிரி கடவுளுக்கும் சேரும் இந்த தசம பாகம். ஆனால் எப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தாரோ, எப்போ இயேசு வந்து எனக்காக மறிச்சு, எனக்காக அந்த ஸ்க்ரீனை கிழிச்சு, இனி ப்ரீஸ்ட் தேவையில்லை, மத்தியஸ்தர் யாருமே தேவையில்லை, நான் ஜனங்களோடு மறுபடியும் இடைப்படுவேன் அப்படின்னு சொல்லி எப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸை உடைச்சாரோ, எப்போ வந்து அந்த டெம்பிள்ன்ற விஷயமே போயிடுச்சு. ஏன்னா முதல்ல வந்து இஸ்ரேல் வந்து டெம்பிள் இருந்துச்சு, ப்ரீஸ்ட் இருந்தாங்க, அது மூலியமாக தான் தேவனை ஆரம்பிச்சுருந்தாங்க. ஆனால் தேவன் வந்து எல்லாத்தையும் மாற்றி என்ன பண்ணார்னா, தேவன் ஆவியானவரோடு நம்மளோட இடைப்பட ஆரம்பித்தார். அப்போது அந்த டெம்பிள்ன்ற கான்செப்டே மாற்றி அவர் என்ன பண்ணார், சர்ச்சாக மாற்றினார். சர்ச்னா அசம்பிளி ஆஃப் காட்ஸ் க்ளோரி. ஸோ நம்மளே தான் டெம்பிள்னு சொல்லிட்டாரு. டெம்பிளை நம்மக்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. நம்ம எல்லாரும் இணையறதை வந்து ஒரு சபையாக, ஒரு கேதரிங் வந்து சர்ச் மெம்பர்ஸ் அதோட மெம்பர்ஸாக மாற்றிட்டு இது வந்து சபைன்னு சொன்னார். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் நம்ம பைபிளில் ஃபுல்லாக படித்தோம்னாக்கா எங்கேயுமே வந்து அந்த டைப்ஸ் பற்றி பேச மாட்டாங்க. எந்த சபை, இப்போது நீங்கள் வந்து ஆக்ஸ்லேயே பார்க்கட்டும், எப்போ சபை உருவாச்சோ, அப்படி இல்லைன்னா ரோமன்ஸில் கூட நிறைய விஷயத்தில் வந்து வீட்டில் சபை நடந்துச்சு அந்த காலத்தில். ஆனால் எங்கேயுமே வந்து அவங்க டைட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றது இல்லை. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4th chapterல அவங்கக்கிட்ட இருந்தது அத்தனையுமே எடுத்து போய் சீசருடைய காலில் போட்டாங்க. அங்கே கூட வந்து இல்லை இது 10ல் ஒரு பங்கு கொடுக்கணும் அந்த மாதிரியான விஷயமே பைபிளில் பார்க்க முடியாது. ஸோ பைபிளில் வந்து இந்த புதிய ஏற்பாடு எப்போ வந்து நம்ம சர்ச்சாக மாறிட்டோமோ, இனி நான் வந்து டைட்ஸ் கொடுத்து நான் வந்து சபையில் எதையும் இது பண்ண, அந்த 1/10ன்றது இல்லை. பைபிள் என்ன சொல்லுது, நீ முழுசாக கொடு. அப்படித்தான் சீசர்கள் கொடுத்தாங்க. அங்கே இருந்த பிலீவர்ஸ் எல்லாமே முழுசாக அவங்கள ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க. அதன் மூலியமாக தேவன் மேலே இருக்கிற அன்பில் வந்து அவங்க வந்து அந்த சபையை தாங்கிறதுக்கோ அந்த ஜனங்களை தாங்கிறதுக்கோ வந்து அவங்க உதவி செஞ்சாங்க. அதை தான் வந்து தேவன் வந்து பைபிளில் நம்ம படிக்கிறோம் நியூ டெஸ்டிமெண்ட்டில். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து நியூ டெஸ்டிமெண்ட் கிடையாது, டைட்ஸ் வந்து அதுக்கும் முன்னாடி. ஸோ அப்படின்னாலாம் நிறைய கான்ட்ரவர்சி உங்களுக்கே தெரியும். ஆனால் இது வந்து நம்மளுடைய இருதயத்தை கொடுக்குது. ஏன்னா பைபிள் கிளியர்லி சேஸ் ஹீ லைக்ஸ் த சியர்ஃபுல் கிவர். ஸோ கம்பேர் இல்லாமல் நம்ம எவ்வளோ தேவனுக்கு கொடுக்குறோம் அதுதான் முக்கியம். 10ல் ஒரு பங்கு கொடுக்குறோமா இல்லை எப்படி கொடுக்குறோன்றது கிடையாது. அதே மாதிரி சபைக்கு தான் கொடுக்கணும், ஊழியத்துக்கு தான் கொடுக்கணுன்றது இல்லை. ஏன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா பால் வந்து சொல்லுவார், நீங்கள் வந்து மாதத்தில் முதலாவது நாள்
வரும்போது நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இல்லைன்னா என் கூட இருக்கிறவங்க யாராவது வந்து அந்த கலெக்ஷனை எடுத்துகிட்டு போய் தேவை இருக்கிற ஜனங்களுக்கோ சபைக்கோ நம்ம வந்து அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து இந்த சபைக்கு கொடுங்க ஊழியக்காரை இது பண்ணுறதுக்காக. ஊழியக்காரை தாங்கணும், அதுதான் நம்மளோட கடமை. ஏன்னா அவர் தான் வந்து பைபிள் சொல்லுது, ஹீ இஸ் த ஒன் ஹூ ப்ரீச்சஸ். அவர் தான் நம்மளுக்கு தேவனுக்கு காமிக்கிறார். ஸோ அவரை கனப்படுத்தணும், அவரை நம்ம வந்து சபையை கனப்படுத்தணும், நம்ம தாங்கணும். ஆனால் இது வந்து ஒரு ட்ரெடிஷனாகவோ ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ரூலாகவோ இல்லை. நீங்கள் வந்து 10ல் ஒரு பங்கு டைட்ஸ் கொடுத்து தான் இது பண்ணோம். ஏன்னா இப்போது பைபிள் சொல்கிற மாதிரி நம்ம பழைய உடன்படிக்கையில் இல்லை. இப்போ லா படி வந்து அந்த டைட்ஸுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுதுனாக்கா, நம்ம வந்து லாலேருந்து வெளியே வந்துட்டோம். we are into grace of Christ. இப்போ நம்ம மறுபடியும் அந்த லாக்குள்ளே போனாங்க. இப்போ ஒரு லா நான் ஃபாலோ பண்ணேனாக்கா நான் அத்தனை லாவையும் மறுபடியும் ஃபாலோ பண்ணுவோம். இல்லைன்னா ஐ எம் அ லா பிரேக்கர். ஸோ ஐ கேனாட் பி ஜஸ்டிஃபைட். இந்த பக்கம் லாவை என்ன ஜஸ்டிஃபை பண்ணாது, இந்த பக்கம் நான் கிரேஸ்லேயே இருக்க முடியும். அந்த நிலைமை தான் இப்போ நிறைய பேருக்கு. ஏன்னா எங்களோட வாழ்க்கையில் நான் டைட்ஸ் கொடுக்கும்போது அது வந்து ஒரு பொருத்தனையாக பண்ணும்போது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு பொருத்தனை பண்ணால் அது நிறைவேற்றணும், இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு சாபமாக மாறும் அப்படின்ட்டு. அதை நீ நிறைவேற்றி தான் தீரணும், இல்லைன்னா பொருத்தனையாக பண்ணாதுன்னு சொல்லுது. இந்த டைட்ஸ் கூட அவ்வளோதான். இட்ஸ் அ கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் பண்ணி ஒரு மாதம் நீ கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கர்ஸ் வந்தே வரும். பிகாஸ் தட் இஸ் அ லா. அதுதான் வந்து நிறைய விசுவாசிகளும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இதை வச்சு தான் வந்து ஊழியக்காரர்களும் வந்து விசுவாசிகளை பயன்படுத்தி வைக்கிறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ், ஏன்னா இதுதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா நிறைய நான் ஃபைனான்ஷியல் பிரேக் டவுன் ஆனதுக்கு எனக்கு நிறைய அந்த டைமில் டெப்ஸ் எல்லாம் ஆனது கூட வந்து இந்த விஷயங்கள் காரணம். ஏன்னா இதை கடவுள் அப்புறமா உணர்த்தினார். நீ தெரிஞ்சு இல்லை தெரியாமல் பண்ண அந்த கமிட்மெண்ட்ஸ் தான் இப்போ நான் வந்து ஒரு மாதம் கொடுக்குறதில்ல, ஒரு 2 மாதம் கொடுக்கலனாக்கா இட் மீன்ஸ் ஐ எம் பிரேக்கிங் தட் லா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னோட அந்த ஃபைனான்ஸில் அந்த கர்ஸ் விழுது. அப்போது நான் வந்து அந்த டெப்ஸ்குள்ளேயோ இல்லை ஃபைனான்ஷியலாக எனக்கு அந்த ஒரு டெலிவரன்ஸ் இல்லாமல் போயிடுது. ஆனால் எப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக கிரேஸ்குள்ளே இருந்த என் மனசார நான் எப்படி கொடுக்குறேனோ அதை பொறுத்து தேவன் என்ன சொல்வார், கொடுங்க கொடுக்கப்படும். ஸோ அந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகுது, அவரோட கிரேஸ். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ் நான் கண்டுபிடிச்சிது. அதன்படி தான் வந்து இப்போ கடவுளை எங்களை ஆசீர்வதிச்சு வராரு. ஏன்னா இவ்வளோ வருஷம் நான் டைட்ஸ் எல்லாம் கொடுத்து பயங்கரமான நிலைமையில் இருந்தேன். ஆனால் இப்போது வந்து எப்போ நான் அதுலேருந்து வெளியே வந்தனோ, அதாவது டைட்ஸுன்றது வந்து இட் இஸ் டு ஹானர் காட். இது வந்து நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா தப்பாக ரைட்டான்றதை விட நம்ம மனசார எப்படி கடவுளுக்கு செய்கிறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். அதை நான் பார்க்குறேன். மனசார எதை செஞ்சாலும் கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸோ அதை ரூலாகவும் ஒரு இதுவும் பண்ணக்கூடாதுன்றது. Perfect, brother. So, உங்களோட இந்த part of this testimony, is there something நீங்க நினைக்கிறீங்களா that the viewers should know about this? இந்த testimonyல இது வந்து இவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், so that they might change their ways. Abdin, is there anything that you would like to share which is very important? ரெண்டு விஷயம். முதலாவது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெடிஷன்ஸ். ஸோ முக்கியமாக வந்து நம்ம ட்ரெடிஷன்ஸ், ஏன்னா கடவுள் வந்து பைபிள் என்ன சொன்னோன்னா நம்மளுக்கு ஞானத்தை கடவுள் கொடுத்துருக்குறது டு சீக் ஹிம். நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஞானத்தை வெறும் உலகத்துக்கு செலவழிச்சிட்டு கடவுள்னு வரும்போது பிளைண்ட்லி பிலீவ் இன் எவ்ரிதிங். பிளைண்டாக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்போ தான் வந்து இந்த ட்ரெடிஷன் வந்தது. அப்போ தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு ட்ரெடிஷனாக மாற்றி இதை செஞ்சுட்டா போதும், இதை பண்ணிட்டா போதும், நம்ம வாழ்க்கை மாறிடும்ன்ட்டு. ஆனால் என்றைக்குமே ஒரு நிமிஷம் அவங்க யோசிக்கிறது இல்லை, நான் பண்ணிட்டு இருக்கிறது சரியா, இது கரெக்டாக, இதுக்காக தானா அப்படின்ட்டு. ஸோ இப்போவும் ஒவ்வொரு விசுவாசியும் அதை நம்ம யோசிக்க ஆரம்பித்தோம். இது வெறும் ட்ரெடிஷன் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்குமே. நான் சொன்ன மாதிரி டைட்ஸாக இருக்கட்டும், இல்லை தீர்க்க தரிசனமாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு. அதுதான் பைபிள் சொல்லுது, எல்லாவையும் சோதித்து அறிஞ்சு நலமானதை பிடிச்சு கொள்ளணும். ஸோ ஒவ்வொன்றும் பண்ணும்போது ஒரு நிமிஷம் நம்ம கடவுள்கிட்ட நம்ம கேட்டு நம்மளோட மனசாட்சி, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குற விஷயம். இது வந்து சரியா, தேவன் வந்து இதை சொல்லியிருக்கிறாரா, இது வந்து
கடவுளுடையதா இல்லை ஒரு ட்ரெடிஷனாக எதுக்காக இது பண்ணுறோன்ற நம்ம யோசித்தாலே போதும், நிறைய விஷயத்தில் நம்ம வெளியே வந்துடலாம். நம்ம வந்து அதை யோசிக்காததுனால தான், அதை யோசிக்க விடாத மாதிரி பிசாசு நம்ம தடை பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்கள் ஊழியக்காரி கொஞ்சம் ப்ராஃபஸியலாக கூட அவ்வளோதான், இதை சொல்லிட்ட பிறகு நீங்கள் அதை தாண்டி எதுவும் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயத்தை போடுறதுனால ஜனங்களால் அது மீண்டு வர முடியாது. ஆனால் எப்போ நம்ம உண்மையாக ஒரு விஷயம் யோசித்து கடவுளுக்கு நம்ம வந்து அது சரியானது பார்க்குறோமோ, அப்போ தேவன் வந்து கண்டிப்பாக when we stand for him, God will back it up. ஸோ அவர் வந்து அதுலேருந்து நம்மளை விடுவிச்சுக்கிறார். ஸோ அதுதான் நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக, ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் பல கட்டங்கள் நான் தாண்டி வந்தேன். ஒரு ட்ரெடிஷனில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு born again கிறிஸ்டியன் ஆனதுக்கப்புறமா நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஒவ்வொரு தடவையும் கடவுள் வந்து இந்த மாதிரி உணர்த்துவார். ஸோ அந்த உணர்வு நம்மளுடைய அந்த உணர்வு எப்போது அவையானவர் உணர்த்துகிறாரோ அதை நம்ம எப்போ கேட்குறோமோ தென் we will come out of all these challenges. ஸோ ஒவ்வொரு விசுவாசியும் நான் வந்து அதை தான் ஐ என்கரேஜ் them, ask God and read the Bible. பைபிள் படி இருக்கா, எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும், ஸ்பெஷலி பிலீவர்ஸ். நம்ம இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொன்னால் கூட, ஏன்னா இதே வந்து ஆக்ஸில் வந்து பால் வந்து ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போவார், பெரியன்ஸ். ஸோ அவங்க வந்து பால் போய் ஜீசஸ் பற்றி பிரசங்கம் பண்ணும்போது கூட அவங்க வந்து ஸ்கிரிப்சரை வச்சு தான் அதை வெரிஃபை பண்ணுவாங்க, பால் சொன்னது சரியா அப்படின்னு சொல்லி. ஸோ பைபிள் சொல்லணும்னா தேவர் நோபல், ஏன்னா அவங்க வந்து அதை வச்சு தான் அவங்க பார்த்தாங்க. அதனால அந்த ஜனங்க வந்து கடவுளை ஏற்றுக்க முடிஞ்சிச்சு, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். ஆஸ் எ பிலீவர்ஸ், யாராக இருந்தாலும், ஊழியக்காரர் இல்லை எதுவாக இருந்தாலுமே சரி, நம்ம வாழ்க்கையில் ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வேதத்தின்படி நம்ம அதை பார்த்து அது சரியாக இருக்கா, அது வேதத்தின்படி தானா அப்படின்னு சொல்லி நம்ம அதை யோசித்து நம்ம அந்த டெசிஷன் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சபையாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம சூஸ் பண்ணும்போது we should always know that if there is God and the word of God is there. நம்ம சும்மா ஒரு ட்ரெடிஷனாக ஏதோ இதுக்கு போயிட்டுருக்கோமா, இல்லை உண்மையாக தேவன் அங்கே பேசுகிறாரா, அது வந்து நம்ம எப்போ உணரணுமோ, எப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்கிறது கீழ்படுகிறோமோ, கண்டிப்பாக வந்து கடவுள் நம்மளை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் வச்சுருக்காரு. அந்த திட்டத்தின்படி அவர் நடத்துவார். பல நேரத்தில் நம்ம திட்டத்தை விட்டுட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி வேறு யாரோடைய திட்டத்துக்காக வாழ்ந்துருக்கோம். அது ரொம்ப ஒரு இந்த விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ இஸ் தேர் எனிதிங் நீங்கள் வந்து இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு a piece of advice? There is only one way, that is Jesus. Amen. அவரை தவிர வேறு வழி இல்லை. அவர்தான் Bible clearly says he is the only way, truth and life. Above him or beside him, he is the only savior. There is no one else. Nothing can save us, nothing can help us. It is only our God and our Savior Jesus Christ. Amen. So believe in Jesus, trust in his word. God can do wonders as he did in our life. Amen. So brother, can you also do a prayer for all the viewers? ஒரு சின்ன ஜெபம் பண்ண முடியுங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும்? கண்கள் மூடி. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நேரத்திலும் ராஜா பாதோ என்னுடைய இந்த சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நீர் தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இதோ எங்கோ ஒளியான சேற்றில் நான் வாழ்ந்து வந்தேன் ராஜா. இதோ என்னை தகப்பனை நீ தேடி வந்து தம் ரத்தத்தை சிந்தி ராஜா. அப்பா, தம் ஜீவனை கொடுத்து தகப்பனே என்னை நீ கழுவி சுத்திகரித்து தகப்பனே. இதோ உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி, உங்களுடைய அந்த நித்திய ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாற்றி அப்பா என்னை அப்பா அந்த நித்தியத்தில் சேரும்படிக்கு உங்களுடைய ஜீவ புஸ்தகத்தில் என் பெயரை எழுதினீரேன். அப்பா, அதை விட பெரிதான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ராஜா. இதோ இந்த நேரத்திலும் தகப்பனை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காய் நான் செபிக்கிறேன். தேவனே அப்பா, நீர் ஒருவர் மாத்திரமே வழியும் சத்தியம் ஜீவனமாயிருக்கிறேன் தகப்பனே. உண்மை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் செல்ல முடியாது என்று வசனம் சொல்கிறாச்சா. இதோ இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக தகப்பனை செபிக்கிறேன். அவர்கள் இருதயங்கள் தொடர்படுத்தும் அப்பா, அவர்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் ராஜா, நீர் அப்பா ஜீவிக்கிற தேவன், பேசுகிற தேவன்,
என்னோடு பேசின அதே தேவன் அவர்களோடு பேச போதுமானவர் என்று அப்பா நீர் அவர்களுக்கு காண்பிப்பீராக, உணர்த்துவீராக. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள், பிரச்சனைகள், கேள்விகள் இருந்தாலும் நீ பதில் கொடுக்குற தேவனாய் என் வாழ்க்கையிலே அப்பா அற்புதத்தை செய்து என் வாழ்க்கையை மாற்றினீர். அதை போலவே ராஜா அவர்கள் வாழ்க்கையும் அப்பா நீ மாற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உண்மையை உங்களுடைய வசனத்தையும் பிடித்து கொள்ளும்படிக்கு ராஜா உதவி செய்தியாக தகப்பனே. அவர்கள் எதையெல்லாம் நம்பியிருந்தாலும் தகப்பனே இதுவரை ராஜா அது எல்லாவற்றையும் திருப்பி போகிறது தகப்பனே. உண்மை மட்டுமே அப்பா அவர்கள் பின்தொடரும்படிக்கு ராஜா இதோ இந்த கடைசி நாட்களிலே அப்பா நீர் மாத்திரமே அவர்களுக்கு ஒளி என்று தகப்பனே அப்பா அந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்பா அவர்கள் கண்களை திறங்க அவங்களோடு இடைப்படுகிறார். அவங்களுடைய வார்த்தைகளுடைய வசனங்கள் அவங்களோடு இடைப்பட நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்திலும் அப்பா இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை மாற்றப்படும் என்று விசுவாசிக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்து ராஜா உங்களுடைய ஜனங்களை அப்பா இந்த ராஜ்யத்திற்கு நேராக நடத்த நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அப்பா ஆளுகை செய்து அவங்களோடு இடைப்பட்டு இந்த வேதம் சொல்வதை போல நீர் வந்து எங்களை சகல சத்தியத்திலும் நடத்துவீர் என்று வாக்கு பண்ணினீர். அதை போல இதுவரை நடத்தி வருகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் அசைவாடும் சகல சத்தியத்திலும் அவர்களை கண்டித்து உணர்த்தி ராஜா அவர்களை வழிநடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நீங்கள் வந்து உங்களோட டைம் எடுத்து சண்டேவாக இருந்தாலும் ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு டைம், பட் ஸ்டில் எங்களுக்காக நீங்கள் வந்து வியூவர்ஸ்க்காக நீங்கள் வந்து இந்த டெஸ்டிமனி ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். கண்டிப்பாக இந்த டெஸ்டிமனி வந்து பார்த்து நிறைய பேர் மனம் திரும்பி ஐ பிலீவ் they will get back to the right path. Once again, thank you so much for your time. Praise the Lord, Pastor.